சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆனாதி தேவன் அடைக்கலமே, ஆனாதி தேவன் அடைக்கலமே. அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமாண்டவரே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உங்க பிரசன்னத்தினால் எங்களை நீ நிரப்புங்க. உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே உண்டாகட்டும். விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யப்பா. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் கடைசி வரை உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். விடுதலையோடு உம்மை துதிக்க, விடுதலையோடு உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்க. எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதி பலிகள், சோத்திர பலிகள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. நீரே எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. எங்களோடு நீர் பேசும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் வரவேண்டியவர்களை துரிதமாய் உற்சாகப்படுத்தி கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருவோம். சேர்ந்து சில பாடலை பாடுவோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் மகிமையானவர். சேர்ந்து சில பாடலை பாடி அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் உயர்த்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். இதான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு அவருக்கு நாம் துதி பலிகளை ஏறெடுப்போம். அவர் ஒருவரே பெரியவர், அவர் மகிமையான தெய்வம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன்,
ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அவரே நம்முடைய தேவன். ஆர்வமாய் அவரை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவருடைய மகிமை அவர் கட்டளையிடுவாராக. சேர்ந்து பாடுவோமா? தேவனே நிரந்தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நிரந்தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நல்ல கைகளை தட்டி நல்ல சத்தமா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். நீர்தானே என் துணையானி, உம் நிழல் களிகூறுவேன். சொல்லுங்க. நீர்தானே என் துணையானி, நிழலில் களிகூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. சொல்லுங்க. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். நல்ல கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். உம்மை போல வேறு தெய்வம் இல்லை.
எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு துதி சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆனந்த சந்தோஷத்தோடு உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென். ஒரு பாடலை கூட அப்படியே பாடி கர்த்தரை தொடர்ந்து ஆராதிப்போம். அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்கிறதான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் பாடி அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. அவருடைய வார்த்தையினால் அவர் நம்மை தேற்றி அற்புதமாய் நடத்தினார். அவரை நாம் உயர்த்துவோம். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. சொல்லுங்க. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க, உங்க சத்தம் உயரட்டும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. 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 அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. ஆமென். தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. ஒரு விஷயம் கூட பாடுவோமா? அலை மோது வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலை மோது வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அதட்டி அமைதி
படுத்தினதும் உங்க கிருபையே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தின. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. 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 ஆமென், ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இதுவரை நம்மை ஆச்சரியமாய் தாங்கி நடத்தினது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க கிருபையினாலே நாங்கள் வாழ்கிறோம், உங்க கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையினாலே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், நாங்கள் பிழைத்து இருக்கிறோம். எல்லாமே உங்க கிருபை. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க. ஆமென். உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து அப்படியே சொல்ல போறோம். நம்ம வாழ்க்கையில நம்முடைய அனுதின பாதையில நாம் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் கரடு முரடா காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த உன்னதமான தெய்வம் ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி சுமக்கிற தெய்வமாகவே நம்மோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு அப்படியே சொல்லுவோமா? கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாக என்றும் இருப்பவரே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாக என்றும் இருப்பவரே. வழிகளிலெல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் கிருபையே. வழிகளிலெல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. கிருபையே, உங்க கிருபையே தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அப்பா உங்க கிருபைக்காய் நன்றி. இயேசுவே உங்க கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஷமாமாமாமா கதினா மரதனவா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாமே உங்க கிருபைப்பா, எல்லாமே உங்க கிருபை. ஓ ஷமா கதினா மரதனவா. உங்க கிருபை, உங்க கிருபை எல்லாமே. அவர் நம்மளை தேடி வந்த தெய்வம். ஆமென்.
நாம் அவரை தேடி போகல, அவர் தான் நம்மளை தேடி வந்தார். நம்மளை ஆற்றி தேற்றின தெய்வம், நம்மை அரவணைத்த தெய்வம், நம்மை தூக்கி சுமந்த தெய்வம். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்ல சத்தமா அல்லேலூயா, ஆமென். நீங்க இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருப்பதன் நோக்கம் அவரை ஆராதிப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை மகிமைப்படுத்துவதற்காக. நமக்காக சிலுவையிலே தொங்கின இரட்சகராக இயேசு, நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த தெய்வம், அவரை தியானித்து ஆமென், அந்த சிலுவை மூலமாய் வெற்றி சிறந்த இயேசுவை நாம் உயர்த்த வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஓ இயேசுவே, நல்ல கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி அந்த பரிசுத்த தெய்வத்தை உயர்த்துவோம். அந்நிய பாஷைகளை பேசி ஷாகாதி நாமா ராதா நாமா வா வா ரிகாதா நகதி நாமா ராதா நாமா ஷாமா ராதா நாமா மாமா. நன்றி 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 இயேசுவே, ஓ உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. எங்களை தேடி வந்த தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை ஆதரிக்கிற எங்கள் தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆதரிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். காதரிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில். சேர்ந்து சொல்லுவோமா? சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திரு இரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திரு இரத்தம் உனக்காக. உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே, உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே. உயிர் தந்து உன்னை மீட்டாரே, உயிர் தந்து உன்னை மீட்டாரே. என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார். சகையுடனே இறங்கி வந்தார், சந்தோஷமாக வரவேற்றார். சகையு உடனே இறங்கி வந்தார், சந்தோஷமாக வரவேற்றார். பாவங்கள் அனைத்தும் அறிக்கை செய்தார், பாவங்கள் அனைத்தும் அறிக்கை செய்தார். பரலோக இன்பம் பெற்று கொண்டார், பரலோக இன்பம் பெற்று கொண்டார். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே. பேதுரு படகில் இடம் கொடுத்தார், பெருந்தோல்வி மாறி மகிழ்வடைந்தார். பேதுரு படகில் இடம் கொடுத்தார், பெருந்தோல்வி மாறி மகிழ்வடைந்தார். அதிசய தேவனை கண்டு கொண்டார், அதிசய தேவனை கண்டு கொண்டார். ஆண்டவர் பின்னே நடந்து சென்றார், ஆண்டவன் பின்னே
நடந்து சென்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகளே உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகளே உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகளே உள்ளத்தில். கதறிடும் உன்னை பார்க்கின்றார். உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். கதறிடும் உன்னை பார்க்கின்றார். கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். உன் உள்ளத்தில் வாழ என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகளே உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகளே உள்ளத்தில். முழு பலத்தோட அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு, நம்மை தேடி வந்த தெய்வத்திற்கு ஓ நன்றி. நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னத தெய்வத்தை உயர்த்துவோம். அவரே நமக்கு பலனாகிய கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். ஷாகாதி நாமா ராகாதி நாமா ரதன பாபா. ஓ ராமா காதி நகாதி நாமா பாபா. நன்றி நன்றி இயேசுவே. ஓ எங்களை தேடி வந்த தெய்வம். உங்களுடைய உள்ளத்தில் அவர் வாழ்கிறவர். உங்களுக்குள் வாழ்ந்திருக்கிறார். உங்களுக்குள் அசைவாடுகிற தெய்வம். நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஓ உமக்கு நன்றி. ஷாகாதி நகாதி நாமா ரதன பாபா. நல்லா விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஆவியில நிரம்பி ஜெபிங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிப்போம். ஷாகாதி நகாதி நாமா ரதன பாபா. ஆவியானவரே இது போதாது, இது போதாது. இன்னும் இன்னும் ஆவிக்குள்ளாவோம். ஆவிக்குள்ளாவோம். ஆவியில நிரப்பப்படுவோம். நாம் நிரப்பப்பட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஓ நாம் கர்த்தரில் பலனடைய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவோம். தோல்விகளை கர்த்தர் மாற்றுவார். ஜெயத்தை கர்த்தர் தந்தருளுவார். விசுவாசத்தோட ஷாகாதி நகாதி நாமா பாபா. இயேசுவே. ஓ ராமகாதி நாமா லதன பாபா. ஓ உமக்கு நன்றி. நல்லா விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஆவியில நிரம்பி ஜெபிங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. ஷாகாதி நகாதி நாமா பாபா. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரு தேவ பலன் சபையை நிரப்பட்டும். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் நிரப்பட்டும். ஒரு தேவ பலத்தால் நிரப்புவீராக. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த இடத்துல வந்து நிற்கிறார்களோ ஒவ்வொருடைய கண்ணீர்களையும் துடைத்தள்ளுவீராக. ஓ ராமகாதி நாமா. கலக்கங்கள் நீங்கட்டும். பயங்கள் நீங்கட்டும். ஓ உம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற எல்லா விதமான குழப்பங்கள் நீங்கட்டும். ஷாமகாதி நாமா ரதனவா. சத்ருவானவன் கொண்டு வந்திருக்கிற எல்லா வியாதிகள் பலவீனங்கள் இந்த ஆராதனையின் முதல் பகுதியிலே முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. ஷாகாதி நகாதி நாமா ரதனவா பாபா. ஷாகாதி நகாதி நாமா பாபா. நன்றி. ஓ ராமகாதி நாமா ரதனவா பாபா. இயேசுவே. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அவரை உயர்த்த ஆவியில நிரம்பி கர்த்தருக்குள் களிகூர அவர் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் பலனாய் இறங்குகிறார். அல்லேலூயா. அது ஒரு மாம்ச பலன் அல்ல, அதான் தேவ பலன். ஆவியில
நாம் பலன் கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க மியூசிக்கை பார்த்தோ பாட்டை பார்த்தோ இல்லை, ஆராதனை உள்ளத்திலிருந்து ஆர்வமா மனதார அவருக்கு என்ன செய்யணும்? துதி பலிகளை செலுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? உள்ளத்திலிருந்து ஆவியில நிரம்பி விட்டு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்தின் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஷாமா ராதா நாமா மாமா, ஓ ஷாமா ராதா நாமா மாமா மாமா. நீங்க ஆவியில ஜெபிக்கணும். நீங்க ஆவியில ஜெபிக்கணும். ஜெபிங்க, ஜெபிங்க. ஒருத்தர் சும்மா நிக்காதீங்க. ஆவியில ஜெபிப்போம். ஆவியில ஜெபிப்போம். ஷகாதி நகதி நாமா ராதா நாமா, ஷாமா ராதா நகதி நகதி நாமா மாமா, ரிகாதா நகதி நாமா மாமா, ஷாமா லகதி நகதி நாமா மாமா. தேவ பலன் இறங்கட்டும். தேவ பலன் இறங்கட்டும். தேவ பலன் இறங்கட்டும். தேவ பலன் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ பலன் இறங்கட்டும். ஆவியில பலன் அடைவோம். கலக்கங்கள் நீங்குகிற நேரம். ஓ, எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். புதிய பலன் சபையை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினால் அழியட்டும். ஷகாதி நகாதி நாமா ராதா நாமா, ரிகாதா நகாதி நாமா மாமா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஷாமா ராதா நாமா மாமா மாமா, ரிகாதா நகாதி நாமா மாமா, ரிகாதா நகாதி நாமா ராதா நாமா மாமா, ரிகாதா நாமா மாமா. நான் யாரையும் நிறுத்த சொல்லல. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. விட்டு கொடுத்து ஜெபிங்க. விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஆவியில ஜெபிங்க. ஷகாதி நகாதி நாமா மாமா, ரிகாதா நகாதி நாமா மாமா. ஆவிக்குள்ளாவோம். ஆவிக்குள்ளாவோம். ஷகாதி நகாதி நாமா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. கை இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கை தட்டுங்க. முழு பலத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு இருதயத்தோட இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். உம்மை உயர்த்துகிற இந்த வேளையில ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஷாமா ராதா நாமா மாமா, ரிகாதா நகாதி நாமா ராதா நாமா, ரிகாதா நகாதி நாமா மாமா மாமா. Oh, hallelujah. Shama radha nama baba baba, rikada nakadina varada nama baba. Deva கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை எங்களை நிரப்புகிற தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஷாமா ராதா nama baba. நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க. நன்றி இயேசுவே. ஓஹோ, ஹalleluya. உங்க சத்தம் உயரட்டும். எல்லாம் விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்து. ஹalleluya, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சித்து நிக்கிறோம்ப்பா. உங்க பிரசனம் எங்களுக்கு போதும். உங்க பிரசனம் இல்லாத ஆராதனை வேண்டாம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்க பிரசனத்தை உணரட்டும். ஹalleluya. 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 கிருபை போதுமே, 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 கிருபை போதுமே. Hallelujah. Hallelujah. We worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். Hallelujah. 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி உணர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார், எத்தனை விதத்தில் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இன்னும் சத்தமா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah. 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 உமக்கே எங்கள் ஆராதனை. அருமையான பிள்ளைகளே, அவருக்கு நாம் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாதுங்க. எத்தனை முறை ஆராதனை செய்தாலும் போதாது. நம்முடைய ஆராதனைகள் உதட்டளவில் அல்ல, இருதயத்திலிருந்து இருதயபூர்வமா வெளிப்படணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படணும். மனப்பூர்வமா அவருக்கு நன்றி செலுத்தணும். அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் கிருபையாய் தந்த வாழ்க்கைக்காக, அதிசயமாய் அவர் நம்மை நடத்துகிற விதங்களை எண்ணி இன்னும் அவரை நாம் உயர்த்துவோம். இன்னும் அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இன்னும் அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நாம் துதிபலிகளை ஏறெடுப்போம். நன்றி
இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே. ஷபா பாபா கதினா மரதனா பாபா ரிகதன கதினா பாபா பாபா. எங்களை ஆளுக செய்யுங்கப்பா, எங்களை ஆளுக செய்யுங்கப்பா, எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உங்க பலன் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு தருகிற விடுதலை எங்களுக்கு போதும். ஆராதிக்கிற இந்த வேளையில ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்கள் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்படட்டும். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, சேர்ந்து பாடுவோமா? அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே, கேட்போமா? ரகசியம் பேசிட பா கிருபை தாருமே, சத்திய ஆவியா என்மேல் வாருமே, சத்திய ஆவியா என்மேல். எல்லாரும் சத்தமா அபிஷேகநாதா நிரப்புங்கப்பா, அனல் முட்டுங்கப்பா, அக்கினி ஆக்குங்கப்பா. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே, சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே, சாட்சியா வாழ்ந்திட என்மேல் வாருமே. அப்பா சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா தேசத்தை அணுகிட திடலை தாருமே, தேசத்தை கலக்கிட திடலை தாருமே, திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே, திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே, கேளுங்க கேளுங்க. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே, பரிசுத்தமாகிட தினம் என்மேல் வாருமே, பரிசுத்தமாகிட தினம் என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா ஒவ்வொருவரையும் அனல் மூட்டுங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஓ அபிஷேகநாதா நிரப்பு 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 நிரப்பு, ஒவ்வொருவரையும் அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அபிஷேகநாதா நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஷாபா ராசா நமா மமா மமா. ஓ உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும், உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும்.
நல்லா விட்டு கொடுத்து ஒரு ஆவியில பலனடைவோம், ஆவியில பலனடைவோம். இயேசுவின் நாமத்தினால சாத்தானின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும், சாத்தானின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். ஓ உம்முடைய சத்துவ ஆவியா ஒவ்வொருவரை நிரப்பும். அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்கப்பா. ஒவ்வொருவரை அனல் மூட்டுவீராக, அனல் மூட்டுவீராக, அனல் மூட்டுவீராக. நிரப்புங்கப்பா, எங்களை அனல் மூட்டும். வெதுவெதுப்பான அனுபவம் வேண்டாம், குளிர்ந்த அனுபவம் வேண்டாம். ஓ நாங்க ஆவியில அனல் உள்ளவர்களாய் இன்னும் ஆவிக்குள்ளாய் நிரப்பப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஷபரதன வா 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 ரிகதன கதின வா 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 ரிபலதன வா வா வா. ஓ ஷபபபபபா. அனல் மூட்டோ எரிய விடும், கர்த்தர் மகிமை என் மேல் உதிக்கட்டும். சொல்லுவோமா கைகளை உயர்த்தி? அனல் மூட்டோ எரிய விடும், கர்த்தர் மகிமை என் மேல் உதிக்கட்டும். எல்லாரும் சத்தமா அனல் மூட்டோ எரிய விடும், கர்த்தர் மகிமை என் மேல் உதிக்கட்டும். அனல் மூட்டோ எரிய விடும், கர்த்தர் மகிமை என் மேல் உதிக்கட்டும். அனல் மூட்டோ எரிய விடும், கர்த்தர் மகிமை என் மேல் உதிக்கட்டும். அனல் மூட்டோ எரிய விடும், கர்த்தர் மகிமை சபை முழுவதிலும் உதிக்கட்டும். அப்பா கரங்களை தட்டி கர்த்தர் அப்படி செய்கிறபடியா, அனல் மூட்டுகிறபடியா எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். மக்காக மக்காக மக்காக. ஷாமராதன மமமமம ரிகாதன கதின மரதன மமம. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த நாளிலும் ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு அவர் இடைப்படுவாராக. எடுத்துக்கொள்வோம் யோவான் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். யோவான் 17:22வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென், அல்லேலூயா. இன்னும் சத்தமா வாசிங்க. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த வசனத்தின் மேல அப்படியே கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் அப்படியே கைகளை வைத்து, ஆண்டவரே இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். எங்களோடு நீர் இடைப்படுங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை நீர் கட்டளையிடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் மகிமையாய் எழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒரு மனுஷ சத்தம் அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு நீர் தந்தள்ளுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். 100 பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 2வது வாரம் நம்ம தியானித்தது குடும்பத்தில் ஒரு மனம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். போன வாரத்தில் நம்ம என்ன தியானித்தோம்? இயேசுவோடு நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மனம் வரும் என்று நம்ம தியானித்தோம். இன்றைக்கு ஒரு மனதை குறித்து தான் நம்ம தியானிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தில் ஒரு மனம் உண்டாகணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும் என்கிற தலைப்பில்
இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் ஒரு மனதை குறித்து தான் பார்க்கிறோம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. எந்த அவர்கள்? நம்மளை தான் சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நமக்கு ஆண்டவர் அவருடைய மகிமையை தந்திருக்கிறார். நம்முடைய ஜெப நேரங்களில் நாம் ஒன்றாய் செயல்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம ஒன்றாய் செயல்பட வேண்டும். நம்ம பிள்ளைகளும் நாமும் ஒன்றாய் செயல்படணும். ஊழியத்தில் நம்ம ஒன்றாய் செயல்படணும். நம்ம செய்கிற வியாபாரமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருக்கலாம், நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு மனமாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறது போல ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய ஜெபத்தில் ஒன்றாய் இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது ஒன்றா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நமக்கு முன்பாக இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீ வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இதுல இருந்து அந்த எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை தான் இதுல நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மௌனமா மனசுக்குள்ளால வச்சு ஜெபிக்கல, மௌனமா வாயை மூடிட்டு இருக்கல. நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். எப்படி? வாயை திறந்து ஜெபிக்கிறதற்கு விருப்பம் இல்லாம இருக்கிறோம். ஆனா வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். இப்ப வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்கன்னா, நீங்க 4 பேரும் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்னாகவே இருக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். புரியுதா நான் சொல்றது? அப்போ வீட்லேயும் சரி, இப்போ 4 பேர் இருக்கிறீங்க. ஒருத்தங்க வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை வாடகை வீட்டில் இருந்தால் போதும் அப்படி சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை இருக்கிற வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிடலாம், மெயின்டைன் பண்ணி இருந்துக்கலாம் சொல்லுவாங்க. இப்படி 4 பேர் 4 விதமாக சொல்லிட்டு இருந்தா ஒரு மனம் வருமா? வராது. அப்போ ஒரு வீடு நீங்க கட்டுறீங்கன்னா வீட்டில் இருக்கிற 4 பேரும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒரே விதமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்களுக்கு வீட்டை கட்டி தந்தபடியால் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அதை நீங்க தான் சேர்ந்து உட்கார்ந்து பிளான் பண்ணணும். எப்படி வீடு கட்டணும், எந்த லெவல்ல கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை முன்ன வச்சு, ஆண்டவர் மேல நம்பிக்கையை வச்சு இந்த பிளான் பண்ணி கட்டணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதுல நமக்குள் ஒரு மனம் தேவை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு வியாதி வருதுன்னா அந்த நேரம் குழப்பத்தை கொண்டு வந்துடக்கூடாது. இந்த டாக்டர்கிட்ட போகணும், அந்த டாக்டர்கிட்ட போகணும். வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க மட்டும் சொல்லுவாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த மாத்திரையை போடலாம், இந்த மாத்திரையை போடலாம், நான் யூடியூப்ல இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. சொல்றீங்களா? என்ன உங்க வீட்டிலேயே நடக்குது. ஆனா ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறா? நம்ம 4 பேர் இருக்கிறோம்னா 4 பேர் சேர்ந்து ஒரு மனமா ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க மருந்து எடுக்காமலே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் நார்மலா இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சுகர் நார்மல், தைராய்டு நார்மல், அடுத்து என்ன வியாதி, பிரஷர் நார்மல், எல்லாம் நார்மல் ஆகும். ஆகுமா ஆகாதா? வாயை திறக்கலையே, அப்ப நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆகுமா ஆகாதா? உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் நார்மல் ஆகும். அதுதான் தெய்வீக சுகம். அந்த வல்லமையை தான் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வசனத்தில் அந்த வார்த்தையின் வல்லமையை எடுத்து பயன்படுத்தணும். ஒரு ஆள் மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அற்புதம் தானாய் நடக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல சத்தமா பின்னாடி எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா.
அப்போ ஜெபிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அங்கே செக் பண்ணும்போது என்ன ஆகும்? நார்மல் ஆயிரும், எல்லாமே நார்மலாக இருக்கும். டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போதே ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படி நடந்துச்சு? அதுதான் கர்த்தருடைய வல்லமை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதுதான் உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் ஜெபிக்கும் பொழுது, ஜெபிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அப்போ ஆண்டவருக்கு எங்கெல்லாம் தழும்பு ஆச்சு சொல்லுங்க? ஆண்டவருக்கு எங்கெல்லாம் தழும்பாச்சு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கேட்டவங்க சொல்லுங்க, எங்கெல்லாம் தழும்பாச்சு? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய சரீரம் முழுவதும் தழும்பு. இப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தழும்புகளிலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த தழும்புகளினால நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? குணமாக்கப்படுகிறோம். ரெண்டாவது, இருதயத்தில் அநேகருக்கு என்ன இருக்குது சொல்லுங்களேன்? இருதயத்தில் என்ன இருக்குது? ஹர்ட். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரோ ஒருவர் பேசின வார்த்தைகள் அவங்க மனதை அப்படியே புண்படுத்தி இருக்கிறது. அவங்க மனசுக்குள்ளால அந்த வார்த்தையை சுமந்துட்டே இருக்கிறாங்க. இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. இப்போ இயேசுவும் என்ன செய்யப்படுகிறார்? அவருடைய இருதயமும் காயப்படுகிறது. எப்படி? அவரை முகத்தில் துப்புறாங்க, கன்னத்தில் அறையிறாங்க. அது மட்டும் இல்லை, அசுத்தமான வார்த்தைகளை பேசி அவரை திட்டி ஏளனமாக்கி அவரை பரியாசம் பண்ணி அவரை நிந்தித்து அவரை அவமானப்படுத்தி, இது எல்லாம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை காயப்படுத்தும். இயேசு அத்தனை காயத்தையும் ஏற்றுக்கொண்டார். எதுக்காக? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை எல்லாம் ஆற்றுவதற்காக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ சரீரத்தில் இருக்கிற காயம் நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஆமென். அதே நேரத்தில் இருதயத்தில் இருக்கிற காயம் நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா என்னது பாரங்களையும் கவலைகளையும் மனதில் இருக்கிற எல்லா விதமான ஆமென் சோத்திரம், அந்த எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் அது நீக்கி போடும். இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறவர் தான் அந்த இயேசு. அல்லேலூயா. ஆமென். பக்தன் பாடும்போது அழகா பாடுகிறார். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. பாடுவோமா சத்தமா? இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. இப்போ அந்த வசனத்துல ஆமென் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க, 31வது வசனம். 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போ யார் யாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ, புரியுதா நான் சொல்றது? நீங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களில் ஒரு அசைவை கர்த்தர் கட்டளையிடுவார். அது வியாதியா இருக்கலாம், அது ஒரு பலவீனமா இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்க சூழ்நிலையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம். நீங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட காரியங்களில் ஒரு அசைவை கர்த்தர் கட்டளையிடுவார், ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. நம்ம ஆனா இதை என்ன செய்கிறது இல்லைன்னா முக்கியத்துவப்படுத்துறதே இல்லை. இப்போ ஒரு கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மனுஷனை தான் தேடி ஓடுகிறோம். பொருளாதார நெருக்கடி வந்துச்சுன்னா மனுஷனை தேடி ஓடுகிறோம். இல்லை தேவ பிள்ளைகளே, நம்ம தேடி வந்து நிற்க வேண்டியது தேவ சமூகம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்ம வந்து நிற்போமானால் நிச்சயமா நான் சொல்லுகிறேன், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு தொடுதலை கட்டளையிடுவார், ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். ஒரு அசை உண்டாகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சந்திக்கிற பிரச்சனையில கர்த்தர் ஒரு அசைவை கட்டளையிடுவார். நீங்க சந்திக்கிற நெருக்கத்துல கர்த்தர் ஒரு அசைவை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்க வியாதியில கர்த்தர் ஒரு அசைவை கர்த்தர் கட்டளையிடுவார். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒரு பரிபூரண விடுதலை ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஒருமனமாய் இயேசுவின் நாமத்தினால
இயேசுவின் நாமத்தினால அசையட்டும் ஆண்டவரே. அசைய முடியாத பர்வதங்களா இருந்தாலும் சரி, ஓ எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால அசையட்டும். குடும்பங்களுக்கு விரோதமாய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் ஆண்டவரே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஷகாதி நகாதி நமாமா ரிபாலத நமாமா. ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், ஒரு மனம் தேவை. நீங்க ஒரு மனமா ஜெபிச்சு பாருங்க, மலையா இருந்தாலும் அது சமபூமியா மாறும். அது பெரிய பர்வதமா இருந்தாலும் சமபூமியா மாறும். நம்ம ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அது மெழுகு போல உருகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. இப்ப பாருங்க அடுத்தது, ஆமென். அதே 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல என்ன நடக்குது தெரியுமா? விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களுமா இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ எங்க ஒரு மனம் இருக்குதோ அங்கதான் என்ன வருது? ஒரே இருதயம் ஒரே மனம். அல்லேலூயா. ஒரு மனம் இல்லாத இடத்துல அது வருமா? வருமாப்பா? என்ன செய்ற? ஒரு மனம் இல்லாத இடத்துல அது வருமா வராதா? சொல்லுங்க சீக்கிரம். ஒரு மனம் இல்லாத இடத்துல வராது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரே இருதயம் ஒரே மனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மனம் ஒரே இருதயம்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் சொல்லுங்க. நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான் நீங்க யோசிப்பீங்க. புரியுதா? நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை நான் முன்கூட்டியே யோசித்து வச்சிருப்பேன். அதான் ஒரே மனம், ஒரு மனம். வீட்டில் நீங்க ஒன்று பேசணும்னு நினைப்பீங்க, அதுக்கெல்லாம் உங்க புருஷனார் ஒரு வார்த்தை பேசுவார். உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நினைச்சதையே நீங்க சொல்றீங்க. அதான் ஒரு மனம். புரியுதா? இப்போ பிள்ளைகள் ஒன்று மனசுல வச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் அம்மா அதை சொல்லுவாங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெபத்திலும் அந்த ஒரு மனம் காணப்படணும். அப்போ ஜெபத்துல ஒரு மனம் இருக்கிற இடத்துல நமக்குள்ள ஒரே இருதயம் இருக்கும், ஒரே மனம் இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எப்படி சபை வளரணும்? இப்ப நான் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய மனதில் இருக்கிறது என்னது? ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை பெருகணும். ஆத்துமாக்கள் வந்து இந்த இடத்துல ரட்சிக்கப்படணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கூட்டி சேர்த்து வந்தார். அப்போ இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ என் மனசுல இந்த ஆசையும் வாஞ்சையும் இருக்கும் பொழுது இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளாலையும் அதே எண்ணம் இருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடியதை நான் சொல்லல, இந்த மாசமே கர்த்தரால செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் மந்தை பெறுகிறது போல ஆண்டவர் கொண்டு வந்து சபையை நிரப்ப முடியும். நீங்க விசுவாசிக்கணும். ஒரே மனம் ஒரே இருதயம். நீங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. உங்களை பார்க்கிறவங்க கேட்பாங்க, நீங்க எங்க போறீங்க? நானும் வரேனே. அவங்களே வருவாங்க பேக்ல. அதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு யூதனுடைய தொங்கலை பிடித்து கொண்டு 10 பேர் பின்னாடி வருவாங்களாம். அப்படி இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு பின்னாடி 10 பேர் வந்தா என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடியே நிரம்பி இருக்கும். அப்ப நிரம்பாததுக்கு காரணம் நமக்குள்ள ஒரு மனம் இல்லை. இனியாவது ஜெபத்துல ஒரு மனமா ஜெபிக்கணும். சந்தேகப்படவே கூடாது. 1000 குடும்பமா சந்தேகப்படாதீங்க. தைரியமா சொல்லுங்க, என் கர்த்தர் இதை செய்வார், செய்தே தீருவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். இது நம்ம காரியமா நம்ம கேட்கல, இது கர்த்தருடைய காரியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இது ஒரு மனுஷ காரியமா ஜெபம் பண்ணல, நம்ம கர்த்தருக்கு அடுத்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்துல ஒரு மனம் காணப்படட்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஒரு மனமுள்ள ஜெபம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பாருங்க, அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அது என்ன அர்த்தம்? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இதெல்லாம் இந்த காலத்துக்கு முடியாது பாஸ்டர், அது அந்த காலத்தில் நடந்தது, இந்த காலத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமா? ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு ஆஸ்தியை விற்கிறாங்கன்னா அதை கொண்டு வந்து எங்கே செய்வாங்க? என்ன செய்வாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைப்பாங்க. அவங்களுக்குன்னு எதையுமே எடுக்க மாட்டாங்க.
அதாவது இங்கே இப்போ இருக்கிற அத்தனை பேருக்கும் அங்கே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறத என்ன செய்வாங்க, அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருக்கும் என்ன செய்வாங்க, பகுதி பகுதியாக ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. சொல்கிறது புரியுதா? இது அந்த நாட்களில் நடந்தது. அப்போது இது சோத்திரம். இதை குறித்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம் பாருங்கள், கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். கொரிந்தியர் 12:12. இது இந்த காலத்தில் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி சில வேளை நம்ம யோசிப்போம். ஆனால் இது சாத்தியமாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, மீதி உள்ளவங்கெல்லாம் ரட்சிக்கப்படலை. அப்போ எப்படி கொண்டு வர முடியாது. அப்போது எல்லாரும் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது தான் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலும் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். இப்போ இந்த வசனத்தில் பாருங்கள், எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும், இப்போ நான் இருக்கிறேன், எனக்குள்ளால என்ன இருக்குது, அநேக அவயங்கள். கைகள் 2 இருக்குது, அதில் என்ன இருக்குது, விரல்கள் இருக்குது, 2 கண்ணு, மூக்கு, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயங்கள். சரியா? இப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அவயங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் இதை எதற்கூட ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, இங்கே சபையை கூட ஒப்பிட்டு சொல்கிறாரு. சரீரம் யாரு? இயேசு. அதில் போட்டுக்கு பாருங்க, சரீரம் இல்லை கீழே, அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவாகி இயேசு தான் என்னது, சபைக்கு தலை, அவர் தான் சரீரம். அப்போ இந்த சரீரத்தின் அவயங்களாக தான் யார் இருக்கிறோம், நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கும் பொழுதுதான் அவர் என்ன செய்ய முடியும், நமக்காக செயல்பட முடியும். இப்போ நான் சரீரம், நான் ஒன்று நினைக்கிறேன், அந்த மைக் எடுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் கை அங்கே, ஒரு கை இங்கே போகுது, ஒரு கை அங்கே போய் அந்த ஸ்பீக்கர் எடுக்க போகுதுன்னா எப்படி இருக்கும்? இப்போ வீட்லேயும் அதானே நடக்கும். பிள்ளைகள்கிட்ட அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இந்த பிள்ளைகள் எங்கே போகும், வேற எங்கேயாவது போயிருக்கும். அதுக்கப்புறம் 2 சத்தம் போட்ட பிறகு தான் அந்த பாத்திரத்தை எடுத்து எங்கே கொண்டு வைப்பாங்க, சிங்கில் கொண்டு வைப்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ நீ இங்கே வான்னு நம்ம கூப்பிடுற நேரம் நம்ம வேற எங்கேயாவது போகிறோன்னா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல, அங்கே ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரே சரீரத்திற்குள் பல அவயங்கள். புரியுதா? அப்போ சபை என்பது அவர் சொந்த இரத்தத்தை சம்பாதித்த சபை. இது அவருடைய சபை, அவர்தான் இதற்கு தலையா இருக்கிறார். அவருடைய அவயங்களாய் நாம் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ அவயங்களாய் நாம் இருக்கும் பொழுது அவர் என்ன யோசிக்கிறாரோ, அவர் என்ன சிந்திக்கிறாரோ, அவர் என்ன சொல்ல செய்கிறாரோ அல்லது செயல்பட செய்கிறாரோ, அவருடைய சிந்தையை தான் நம்ம நிறைவேற்றணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவர் சொல்றதுக்கு மாறா நம்ம செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம செயல்படுவோமானால் இந்த சபை என்கிற இந்த சரீரத்திற்குள் நாம் அங்கமாய் இருக்க முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, நான் யூதராயினும் கிரேக்கனாயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாம் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பட்டு எல்லாரும் ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அது என்னது, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அது வேற. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியினால ஞானஸ்தானம், அபிஷேகத்தை சொல்லப்படுகிறது. நான் முதல்ல 6வது நேரம் நான் சொன்னேன்ல, நீங்கள் விட்டு கொடுத்து ஜெபிங்க, ஆவியில் ஜெபம் பண்ணுங்க நான் சொன்னேனே, அதுதான். அப்போது நமக்குள்ளால அந்த என்ன ஞானஸ்தானம் இருக்கணும், ஆவியினாலே, பேப்டிசம் இன் ஸ்பிரிட், ஆவியினாலே நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். அது என்னது, அதுதான் அபிஷேகம். ஆண்டோட்ட கேட்கணும். அதனுடைய அடையாளம் தான் அந்நிய பாஷை. ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 கர்த்தர் நம்மை நிரப்புவார். நாம் நம்முடைய சித்தத்தை செய்கிறதற்காக ஓட மாட்டோம், அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ நம்முடைய தாகம் தீர்க்கப்படணும்னா உலகத்தில் போனால் தாகம் தீராது. தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறவர்களுடைய தாகத்தை, அதாவது ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவருக்குள் நாம் இருக்கணும், கிறிஸ்துவை நம் மூலமாக வெளிப்படுத்தணும்,
நாம் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ இவங்க எல்லாம் ஒரு மனமா ஜெபிக்கிறதுனால என்ன நடக்குது தெரியுமா? ஆமென். அடுத்த வசனத்துக்கு பாருங்க, 33வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 4:33. அப்போஸ்தலர் 4:33 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஏன் இன்னும் நம்ம சாட்சி கொடுக்காம இருக்கிறோம்? நம்ம இன்னும் ஒரு மனமா ஜெபிக்க ஆரம்பிக்கல. எத்தனை லீவ் கிடைச்சது? ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்து ஜெபிக்க முடிஞ்சுச்சா? நான் பேர் சொல்லலை, நான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எத்தனை லீவ் இந்த வாரத்திலே கிடைச்சிருக்குது. ரம்ஜானுக்கு ஒரு லீவு, வீட்டில் உட்காந்து எவ்வளோ பாடம் படிச்சிங்க? யோசிச்சு பாருங்க. இங்கே நமக்கு டெய்லி ஜெபம் நடக்குது. அநேக இடையில அநேக கவர்மெண்ட் லீவ் எல்லாம் வந்துச்சு, உள்ளூர் விடுமுறைகள் எல்லாம் வந்துச்சு. நம்ம வீட்டில் என்ன செய்துக்கிட்டோம்? உட்கார்ந்துக்கிட்டோம். அப்போ எப்படி இந்த காரியம் நிறைவேறும்? அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். யார் அவர்கள்? அவர்கள் தான் ஒரு மனமாய் ஜெபித்தவர்கள். அல்லேலூயா. இந்த சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்க ஒரு மனமா ஜெபிப்பீங்கன்னா, ஊழியக்காரரோட இணைந்து ஜெபிப்பீங்கன்னா, நீங்க வாயை மூடிட்டு இருக்க மாட்டீங்க, நீங்க பலமா சாட்சி கொடுப்பீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அன்னைக்கு கடந்த நாட்களில் அருமையான முத்தம்மா அம்மா அழகாக சொன்னாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அம்மையை சோதரம், அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு கேன்சர் நோய் வந்தது. கேன்சர்னால பாதிக்கப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுருந்தாங்க. எங்கே? நெய்யூர் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஜெபம், நான் வீட்டுக்கு போகும்போது, வீட்டுக்கு போகணுன்னா சுகமானா மட்டும்தான் போவேன், அல்லாட்ட நான் போகவே மாட்டேன். ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வருஷம் ஆகுது, அப்படி தானே? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம். ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் அவங்கள உயிரோட வச்சு சாட்சியாக வச்சிருக்கிறார். இப்போ அவங்க யார்கிட்ட பார்த்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? பலமா சாட்சி கொடுப்பாங்க. நான் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை சுகமாக்கி உயிரோட வச்சிருக்கிறாரு. அதுதான் பலமா சாட்சி கொடுக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்திருக்கிறாரோ அதை வெளியே சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. தைரியமாய் எந்த இடத்துலையும் போய் பலமாய் சாட்சி கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த நன்மையை மூடி மறைப்பதற்காக அல்ல, நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்து கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் வெளியே புறப்பட்டு போய் பலமாய் சாட்சி கொடுக்கணும். நீங்க சாட்சி சொல்லும் பொழுது அநேகருக்கு என்ன வரும்? விசுவாசம் பெருகும். அப்ப நம்மளும் இயேசுவை தேடினா எனக்கும் சுகமாகும்ல, ஏன் கேன்சர் நோயும் மறையும்ல அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாலேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? விசுவாசம் பெருகும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சாட்சியை கேட்கிறவர்களும் விசுவாசத்தில் வளர்ந்து பெறுவார்கள். அவங்க சபையை தேடி வருவார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மிகுந்த பலமாய். கண்டிப்பாக சாட்சி கொடுக்கணும். மிகுந்த பலமா சாட்சி கொடுக்கணும். பார்த்து சொல்லு, தங்கச்சியை பார்த்து சொல்லு. புரியுதா? நம்ம என்ன செய்கிறோம்? சாட்சியே சொல்ல மாட்டேங்கிறோம், அப்படி தானே? சொல்கிறோமா? நம்ம எப்படி இருந்தோம்? இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை வேன் தரார், எத்தனை கார் தரார், எத்தனை வண்டி தரார். உண்மையில் அதெல்லாம் பெரிய அதிசயம். இதை நம்ம பலமாக சாட்சி சொல்லணும். அண்ணன் நல்ல ஞாபகம் வருது. எல்லாம் அண்ணன் முந்தி வந்து ஒரு சின்ன டிவிஎஸ் 50 வருவாங்க. நான் அந்த வண்டியை எடுத்து ஓட்டியிருக்கிறேன், உருட்டுவேன். எனக்கு அந்த நேரம் வண்டி ஓட்ட தெரியாது. அவங்க வண்டியை தான் நான் எடுத்துகிட்டு என்ன செய்வேன்னா இந்த இடத்துல எல்லாம் உருட்டிட்டு வருவேன். அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, நான் எடுத்துடலாம். அது நான் இருந்து ஓட்ட மாட்டேன், அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வருவேன். எனக்கு ஆசை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறத பார்த்தா இங்கே யாருக்குமே அப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் வாகனத்தின் மேலே வாகனத்தை கொடுக்குறாரு. காரணம், ஆமென், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறதுனால கர்த்தர் அதை தந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் உண்மையாக இருப்பீங்கன்னா இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் தருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இதை நீங்கள் சாட்சியாக சொல்லலாம். ஒருத்தங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க, பண தேவையோடு இருக்கிறாங்க, தைரியமாக சொல்லலாம், நான் இப்படி இருந்தேன், ஆனால் இன்னைக்கு என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா, இந்த இடத்துல நான் சாட்சியாக நிற்கிறேன்னா, ஆமென், இன்னார் உடைய வண்டின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ எப்படி இது வந்துச்சு?
இதை நம்ம சாட்சியா சொல்லணும். அதுதான் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. எதை பற்றி? உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை குறித்து நீங்களும் நானும் பலமாய் சாட்சி கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. நான் கொடுக்குறேன். இந்த ஆலயத்தை கட்டினதை இதை நினைக்கும் போதெல்லாம் அப்படி கண்ணீர் வந்துடுதுங்க. இது எப்படி நடந்துச்சு? உண்மையில எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நான் சாட்சி சொல்றேன். நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க நிறைய வச்சுட்டு தான் இதெல்லாம் கட்டினாங்க. இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் இல்லாமையில கத்தர் கட்டி தந்தது சாட்சியாய் கத்தர் நிறுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் அதே வசனம் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதன் மூலமா அற்புதம் நடக்குது. அற்புதம் நடந்தது மட்டும் இல்லை, அவங்க அதுக்கு பிறகு செய்கிற காரியம் சாட்சி கொடுக்குறாங்க. சாட்சி கொடுக்கறது நிமித்தம் ஆண்டோடைய கிருபை அவங்க மேல பூரணமா இறங்கிட்டு இருக்குது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. கிருபைனா என்ன? தகுதியே இல்லாத நமக்கு ஆண்டவர் ஈவாய் கொடுக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, அதுதான் கிருபை. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு நான் தகுதியே கிடையாது. இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு நான் தகுதியே கிடையாது. இந்த ஆகாரத்தை இன்னைக்கு நான் சாப்பிடுறதுக்கு நான் தகுதி இல்லை. ஆனால் கிருபையாய் இன்னைக்கு நான் இந்த ஆகாரத்தை சாப்பிடுறேன். அதுதான் கிருபை. ஒரு காலத்தில் ஒரு 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 பிடி கஞ்சி கூட இல்லாத நாட்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் விதவிதமாக சாப்பிட வைக்கிறாருன்னா அதுதான் கிருபைங்க. ஒரு நாள் கிருபையை போக்கடிக்காதீங்க. தைரியமா சொல்லுங்க, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கு என் சபைக்கு பூரண கிருபையை கத்த தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இல்லாமையின் நேரங்கள் அநேகம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இல்லாமைக்கும் பிறகு கத்தர் ஒரு பூரண கிருபையை தந்து நம்மளை திருப்தியா நடத்துறாரே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை. ஓ மக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்போ ஒரு மனமா ஜெபிக்கிற இடத்துல என்னெல்லாம் வருது? முதல்ல ஒரு மனமா ஜெபிக்கிறவங்க சத்தமிட்டு ஜெபம் பண்ணணும். சரியா? முதல் காரியம். ரெண்டாவது, ஒரு மனமா ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகும். மூன்றாவது, ஒரு மனமா ஜெபிக்கிறவங்க ஒரே இருதயத்தோடும் ஒரே மனதோடும் இருப்பாங்க. நான்காவது, ஒரு மனமா ஜெபிக்கிறவங்க பலமா சாட்சி கொடுப்பாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மிகுந்த பலமாய் சாட்சி கொடுப்பாங்க. அடுத்தது, ஒரு பலமா ஜெபிக்கிறவங்க ஆமென். இப்போ நம்ம பார்த்ததுதான் பூரண கிருபை அப்படிப்பட்டவர்கள் மேலே இறங்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மனமா ஜெபிப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் மேலே பூரண கிருபை இறங்கிட்டே இருக்கும். உங்கள் பிள்ளைகள் மேலே பூரண கிருபை இறங்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற இந்த பிள்ளைகள், இந்த வேலைகளை செய்கிற பிள்ளைகள் மேலெல்லாம் பூரண கிருபை. பெற்றோர் நீங்கள் அதுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணணும். உங்கள் பிள்ளைகள் இதில் நிற்கிறாங்க, இந்த காரியத்தை எல்லாம் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா இவர்களுடைய பெற்றோர் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்னும் எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா, இன்னும் கிருபையை தாங்கப்பா, இன்னும் கிருபையை தாங்கப்பா. ஆண்டவர் கிருபையை கொடுப்பா, கிருபையினால் நிரப்புவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்ல சத்தம் அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அதாவது 35வது வசனம். அவன் அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இது நான் முதல்ல சொன்னேன். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இப்போ நான் சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு மனமா ஜெபித்தோம்னா நமக்கு ஒன்றும் குறைவா இருக்கவே இருக்காது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இது எத்தனாவது காரியம்? ஆமென். இது 6வது காரியம். எழுதி கொள்ளுங்க, 6வது காரியம். நீங்க ஒரு மனமா ஜெபிப்பீங்கன்னா, சபையோடு ஒரு மனமா நிற்பீங்கன்னா, ஊழியக்காரங்களோட ஒரு மனமா நிற்பீங்கன்னா, குடும்பமா ஒரு மனமா வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போமானால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்றும் குறைவா இருப்பதில்லை. கொடுக்காம இருக்கிறவங்க எல்லாம் கை கொடுத்து சொல்லுங்க, ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடுவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க, விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. நீங்க ஒரு மனமா ஜெபிக்கும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவுபடுவதில்லை.
அவங்க கரெக்டான டைமில் ஃபீஸ் கட்டுவாங்க. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். நமக்குள் ஒரு மனம் இருக்கும்னா, அதாவது சபையில் குடும்பத்தில் நம்ம இங்கே வந்து ஆராதிக்கும் பொழுது, வீட்டில் ஜெபிக்கிற நேரம், எல்லா நேரங்களிலும் ஒரே சிந்தை, ஒரே மனம், ஒரு மனதோடு இருப்போமானால் நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு அவர் நிறைவாக்குவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மகிமையில மட்டும் இல்லை, இந்த பூமியிலையும் கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்தது வாங்க, அடுத்த வசனம் 46வது வசனம் பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். ஏன்? அந்த நாட்கள் இப்படி ஆலயம் கிடையாது. ஒரே ஒரு தேவாலயம், எருசலேம் தேவாலயம் மட்டும்தான் இருந்துச்சு. வேற எங்கேயுமே ஆலயம் கிடையாது. அப்போ இவங்க தூரத்தில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது, அந்த ஆலயத்துக்கு வர முடியாது, ரொம்ப தொலைவில் இருக்கு. அப்போ தான் என்ன நடக்குது, எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் கேட்கிறாங்களோ அங்கங்க வீடுகள்லேயே வீட்டு கூட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வீடுகள் தோறும் என்ன செய்யப்படுகிறது, ஆமென், அப்பம் பிற்கப்படுகிறது மட்டும் இல்லை, அவங்க ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் தரித்திருந்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் சபையை தந்திருக்கிறார், அழகான கட்டடத்தை தந்திருக்கிறார். இப்போ இனி வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இருக்க வேண்டிய இடம் சபை, ஆலயத்திற்குள் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, யாராகிலும் கூப்பிட்டுட்டா உடனே ஓடி போயிடுவோம், அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருவோம். அப்படியெல்லாம் போக தேவையில்லை. உங்க ஊழியக்காரர் எங்க கூட்டம் வச்சிருக்கிறாரோ அங்க ஓடி வரணும். உங்க பாஸ்டர் எந்த இடத்துல ஜெபிக்கிறதற்கு வர சொல்றாங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு மனமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் எங்க வச்சிருக்கிறோம், இந்த இடத்துல, இந்த ஆலயத்துல தானே வச்சிருக்கிறோம், இங்க ஓடி வரணும். சிலர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிடுவேன். இல்லை இல்லை, அங்க என்ன செய்திருக்கிறாங்க, தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, விபாகருக்கு முக்கியமா கை கொடுத்து சொல்லணும், தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருக்கணும். வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, காலையில் 5 மணிக்கு ஓடி வந்துடணும். வேலைக்கு போகாதவங்க வீட்டில இருந்து தூங்கணும். தயவு செய்து இப்படி இருக்காதீங்க. வேத வசனத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அனுதினமும் தரித்திருந்தாங்க. காரணம், அவர்களுக்குள் இருந்த ஒன்னஸ், ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். உங்களுக்குள் ஜெபத்தில் ஒரு மனம் வந்துட்டுனா வீட்டில் அதுக்கு பிறகு இருக்க மனசே வராதுங்க. ஐ மீன், எவ்வளவு செலவு பண்ணியாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு நடந்து ஜோம் பண்ணி அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்வதில் அதில் இருக்கிறது என்ன தெரியுமா இருக்குது, மகிழ்ச்சி இருக்குதுங்க. அடுத்து சொல்லப்படுகிறது, ஒரு மனமாய் அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்தபடினால அவங்க துக்கத்தோட இருக்கல, அவங்க மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுறாங்க. உள்ளம் மகிழுது, அவங்க முகத்தில் அந்த முக மலர்ச்சி தெரியுது பாருங்க. இப்போ இங்க நிறைய பேர் வருத்தத்தோட கவலையோட இருக்கிறீங்க. ஏன்? உள்ளத்தில் பாரம், கவலை, அது முகத்தில் தெரியும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து மகிழ்ச்சி பொங்கணும். ஒரு மனமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அடுத்தது என்ன தெரியுமா, கபடம் இல்லாத இருதயம். அது என்ன கபடம் இல்லாத இருதயம்? சொல்லுங்க, கபடம் இல்லாத இருதயம் என்ன? கபடம் இல்லாத இருதயம்னா என்ன சொல்லுங்கப்பா. சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, வெளியே ஒரு வேஷம், உள்ளத்துக்குள்ளால இன்னொரு வேஷம் இருக்கும். உள்ளத்துக்குள்ளால எப்படி இருப்பாங்க, கபடு நிறைந்தவர்களா இருப்பாங்க. பாஸ்டருக்கு மேல கட்டு கட்டு கட்டுன்னு இருப்பாங்க, விசுவாசிகள் மேல கட்டு கட்டு கட்டுன்னு இருப்பாங்க. வெளியே காட்ட மாட்டாங்க, உள்ளத்தில் அப்படி இருக்கும். அதான் கபடு. கபடுள்ள ஜீவியம் செய்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். சர்ச்சைக்கு வரும்போதும் உள்ளம் நிரம்பி வழியுது,
வீட்டில் இருக்கும்போது உள்ள நிரம்பி வெளியுது. என்னத்தினால? வஞ்சகத்தினால நிரம்பிட்டு இருக்குது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, உங்களுக்குள் ஒரு மனம் இருக்குமானால் இந்த கபடுக்கு அங்கே இடமே இல்லை, வஞ்சகத்துக்கு இடமே இல்லை, மற்றவர்களை குறித்ததான எந்த கபடான சிந்தையும் வராது. கபடு இல்லாத ஒரு இருதயம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினாங்க. அல்லேலூயா. சிலர் சாப்பாடு கொடுப்பாங்க, கொடுக்கும்போதே சாப்பிடுங்க சாப்பிடுங்க திட்டி சாப்பிட வைப்பாங்க. அப்படி எங்கேயா போய் மாட்டியிருக்கிறீங்களா? நாங்கள் சில இடத்துல மாட்டியிருக்கிறோம். ஐயோ ஏண்டா வந்தோம். பைபிளில் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, வீட்டில் வந்து நீ வாந்தி எடுப்பேன்னு சொல்லியிருக்குது. ஏன்? உள்ளம் சரியில்லை. வெளியே தான் என்னது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாஸ்டர், இன்னும் சாப்பிடுங்க பாஸ்டர், இன்னும் சாப்பிடுங்க பாஸ்டர். உள்ள எப்படி இருக்கும்? ஐயோ பாஸ்டர் எல்லாம் காலி பண்ணிட்டு போறாரு. அப்படியெல்லாம் காலி பண்ண போறதில்லை, சொல்றேன். அந்த ஒரு நல்லா சாப்பிடுறாங்களே, இவங்களுக்கு எந்த என்னது வியாதியும் இல்லையே, இவங்க நல்லா சீனி போட்டு குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா அதுதான் என்னது? கபடு. அப்போ இங்க அதான் நடக்குது. கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது மகிழ்ச்சி, ரெண்டாவது கபடம் இல்லாத ஒரு இருதயம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எப்போ கிடைக்கும்? ஒரு மனமாய் ஜெபிக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியும் கபடம் இல்லாத இருதயமும் இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல சத்தமா அல்லேலூயா. கடைசியா அடுத்த வசனத்தை பாருங்க. ஆமென், சோத்திரம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. பத்தாது, இன்னும் சத்தம் அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உன்னதமான தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னா நம்ம ஒரு மனமா ஜெபிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இத்தனை காரியம் நான் வரிசையாக சொல்லியிருக்கிறேன். எழுதினவங்களுக்கு இது மனசில் இருக்கும், எழுதாதவங்களுக்கு தெரியலை. நெட்டில் இருக்கும். நெட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யுங்க? வீட்டில் போயாவது இருந்து எழுதுங்க. தயவு செய்து எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாக ஜெபிக்கணும்ப்பா, நாங்கள் ஒரு மனமாக ஜெபிக்கணும்ப்பா, அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஆண்டவர் என்னெல்லாம் தர்றாரு ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது? முதலாவது, அவங்க கூடி இருந்த இடம், அப்போ நம்ம காரியங்களில் ஒரு அசை உண்டாகும். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, ஒரே இருதயம் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தாங்க. மூன்றாவது, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. நான்காவது, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. ஐந்தாவது, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. ஆமென். ஆறாவது, அவர்கள் அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்தார்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் 1 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் சர்ச்சுக்கு நான் இன்னைக்கு வர முடியாது. எப்படி? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் சர்ச்சுக்கு வர முடியாது. ஏன்? பாஸ்டர் அம்மா, எனக்கு ரொம்ப பலவீனம், எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் வர முடியாது. வேலைக்கு போவீங்களா? அது போய் தானே ஆகணும். ஆனால் வீட்டுக்கு சர்ச்சுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? 1 கோடி கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு 1 கோடி தேவையில்லை, நான் சம்பாதிக்கிற 1000 ரூபா எனக்கு போதும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம எங்கே தரித்திருக்கணும்? தேவாலயத்தில். நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அட்லீஸ்ட் காலைல 5 மணிக்காவது எழும்பி வந்துடுங்க. அம்மா வராங்கல்ல, வரலாம் தானே? என்னதான் களைப்பாக இருந்தாலும் அந்த முதல் நேரம் வந்து ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க, அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சிலர் முயற்சி பண்ணி அதிகாலையில் வர்றீங்க, ஆனால் சிலர் வேணுன்னே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி தானேப்பா? பாஸ்டர் அலாரம் வச்சாலும் எழும்ப முடியலை பாஸ்டர். நான் தான் சொல்கிறேன், ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். இனி இடம் கொடுக்காதீங்க, உற்சாகமாக வந்து ஜெபிங்க. தேவாலயத்தில் தரித்திருக்கணும். அடுத்தது என்னது? அவர்களுக்கு ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை, மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் அவங்க காணப்பட்டாங்க. எல்லாருடைய கண்களிலும் தயவை பெற்றிருந்தார்கள். எழும்புவோமா? எல்லாம் எழும்பி நின்று அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு
நாங்கள் ஜெபிக்கணும். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும்ப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. எல்லாரும் கேளுங்க, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆமென். சோத்திரம். நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க, நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க. நாங்க இவ்வளவு நேரம் ஆமென் சுயநலத்தோட ஜெபம் பண்ணி இருக்கிறோம்ப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. சுயநலத்தோட ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஒரு மனம் இல்லாம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இன்னையில இருந்து நாங்க ஒரு மனமா ஜெபிக்கணும். ஆண்டவரே சுயநலத்தோட அல்லப்பா, எங்களுடைய மாம்ச பலத்துல அல்ல. ஓ, ஒரு மனமா நாங்க ஜெபிக்கணும். சுயம் சாகணும். இந்த நாளிலிருந்து நாங்க ஒரு மனமா ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஒரு மனமா ஜெபிக்கிறவங்க வாயை மூடிட்டு ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு மனமா ஜெபிக்கிறவங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணுவாங்க, சத்தமிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். முழக்கமாய் பெருமுழக்கத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஜெபிப்பாங்க. ஒரு மனமா ஜெபிக்கணும். ஆண்டவரே நாங்க குடும்பமா சபையா சேர்ந்து ஒரு மனமா ஜெபிக்கணும். இந்த பட்டணத்தை நாங்க சுதந்திரிக்கணும். ஆண்டவரே நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் அப்படி செய்கிறபடியா, ஓ அப்படிப்பட்ட கிருபையை தருகிறபடியா. ஷகாதி நபா பா பா ஷகாதி நபா. ஒரு அசை உண்டாகட்டும், ஒரு அசை உண்டாகட்டும், ஒரு அசை உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறட்டும். குறைவுகள் நீங்கட்டும், குறைவுகள் நீங்கட்டும். மிகுந்த பலமாய், மிகுந்த பலமாய் இன்னும் சாட்சி கொடுக்கணும் அப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஒரு மனமாய் ஜெபிக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. ஷகாதி நபா ராதா நபா பா. பூரண கிருபை, பூரண கிருபை. ஒரே இருதயம், ஒரே இருதயம், ஒரே மனம். ஷகாதி நபா பா 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 ரிகாதா நபா. அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருக்கிற உன்னத அனுபவம் உண்டாகட்டும். ஷகாதி நபா பா பா பா. மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு உம்முடைய கண்களில் நாங்கள் தயவு பெறணுமே. அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவரிலும் பெருகட்டும். ஓ நன்றி ஆண்டவரே. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா. அவர் வல்ல நாமத்தை என்றென்று துதித்திடுவேன். அல்லேலூயா. அவர் வல்ல நாமத்தை என்றென்று துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினம் மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எதை மறந்தாலும் இதை மறக்காதீங்க. நம்முடைய ஜெபம் ஒரு மனமுள்ள ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. குடும்ப ஜெபமா இருக்கலாம், சபையில வந்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்கலாம். எங்க ஜெபித்தாலும் ஒரு மனமா ஜெபிங்க, ஒரே மனமா ஜெபிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானித்த இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். பூரண கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமென். குறைவில்லாம இருக்க போறீங்க. நிறைவாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஒரே இருதயம், ஒரே ஆமென் சோதரம் மனம். விசேஷமா நான் சொன்னதை மறக்காதீங்க. ஆமென். எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் அசையத்தக்க விதத்துல அந்த ஒரு மனதின் ஜெபத்தின் ஆமென் விளைவுகளை, ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா.
இத்தனை நாட்கள் நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்க அது முக்கியம் இல்லை, இனி நீங்க எப்படி ஜெபம் பண்ண போறீங்க அதுதான் முக்கியம். ஆமென். இன்னையில இருந்து நான் ஒரு மனமா ஜெபிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுங்க. இன்னையில இருந்து நாங்க குடும்பத்திலையும் சரி சபையிலும் சரி நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டோம், எதற்குன்னு கேள்வி கேட்க மாட்டோம். ஆமென். சோத்திரம். நாங்க ஒரு மனமா ஜெபிப்போம், ஒரு மனமா ஜெபிப்போம். ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு ஜெபிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவரே எங்க சபைக்கு நீ தள்ளலும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துல இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கூட்டி சேர்த்து வந்தார். 1000 குடும்பங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரே மனதோட கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ரா வா அசை உண்டாகட்டும், அசை உண்டாகட்டும், அசை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அசை உண்டாவதாக. அசை இல்லாம இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் அசையட்டும். நம்முடைய சமூகத்தில் ஓடி வருவார்களாக. ஆமென். கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு ரட்சகரே, பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ ரொம்ப நல்லவர். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து வீட்டில் போய் இதை நாங்கள் தியானித்து இன்னும் அதிகமாக ஜெபித்து இந்த அமேன் காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசிப்படுத்த ஆண்டவரே அதெல்லாம் அமேன் சோதரம் ஒவ்வொரு நாளும் அவைகளெல்லாம் அமேன் செயல்படுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் ஒரே மனதோடு இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் அப்பா. ஆமென். நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக்கொள்ளும். இந்த வாரம் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் செலுத்துகிற காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. நூறத்தனையான பிரதிபலனை கொடுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து சொல்லுங்க. ஜெபிக்க விரும்புறவங்க நீங்க முன்னாடி வாங்க.